श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. अभिषेक पद्धति श्लोकं 197. विप्रोषिते रघुपतौ भवति यदार्हं मान्ये पदे स्थितिमति मनुवंशजानाम् आत्मन्यदर्वनिपुणैः प्रहितैः प्रजानाम् अश्रून्यपाश्यदभिषेकजलप्रवाहैः. பதப்பதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, ரகுபதௌ ஸ்ரீராமனானவர், விப்ரோஷிதே காட்டிற்கு எழுந்தருளிய போது, பவதி நீயானவள், மனுவம்சஜானாம் மனுவம்சத்தில் உண்டான ராஜாக்களுடைய, மான்யே கொண்டாடத் தகுந்ததாயிருக்கின்ற, பதே ஸ்தானத்தினாலே, யதார்ஹம் தகுந்தபடி, ஸ்திதிமதி இருப்பையுடையவளாய்க்கொண்டு, ஆத்மனி தன்னிடத்தில், அதர்வன வேதத்தில், நிபுணைகி கெட்டிக்காரர்களான வசிஷ்டர் முதலானவர்களாலே, பிரஹிதைகி சேர்க்கப்பட்டிருக்கின்ற, அபிஷேக ஜல பட்டாபிஷேக ஜலங்களுடைய, பிரவாகைகி வெள்ளங்களாலே, பிரஜானாம் ஜனங்களுடைய, அஸ்ரூணி கண்ஜலங்களை, அபாசியத் போக்கடித்தாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பட்டாபிஷேக ஜலத்தால் ஏற்பட்ட இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். இது கவிக்கே உரிய சாமர்த்தியத்தோடு சாய்க்கிறார் சுவாமி. இப்போது ராமன் காட்டுக்கு கிளம்பிட்டார்னு தெரிஞ்ச உடனே ஜனங்களோட அந்த கண்ணீரானது நிற்கவே இல்லை. அவள் அழுதுண்டே இருக்கா. இப்போ பாதுகை பட்டம் ஏத்துண்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே அவளோட கண் ஜலங்களை பாதுகையோட பட்டாபிஷேக ஜலமானது போக்கடிச்சது அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. அது எப்படி ஒரு ஜலம் இன்னொரு ஜலத்தோட கலந்தால் அது ஜாஸ்தி தானே ஆகும், அது எப்படி போக்கடிக்கிறது ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல கொஞ்சமாக அழுக்கு ஜலம் இருக்குன்னா அது மேலே நம்ம நல்ல ஜலத்தை கொட்டினோன்னா இந்த நல்ல ஜலமானது அந்த அழுக்கு ஜலத்தை போக்கடிக்கும். ஆக அழுகை அப்படிங்கிற அழுக்கு ஜலத்தை பட்டாபிஷேகம் அப்படின்ற அந்த பாதுகையோட ஜலமானது போக்கடிச்சது, அந்த அழுக்கு கெட்ட ஜலத்தை அப்படின்னு சொல்கிற ஒரு அர்த்தம். இல்லை ரொம்ப சிம்பிளான அர்த்தம் என்ன அப்படின்னா, பாதுகையோட பட்டாபிஷேகம் ஆன உடனே அவளோட அழுகையெல்லாம் நின்றுருது. ஆக இந்த கண் ஜலங்களை பாதுகையோட பட்டாபிஷேக ஜலமானது போக்கடிச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இதில் முக்கியமான பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதர்வ நிபுணைகி அப்படிங்கிற, அதர்வன வேதத்தில் கெட்டிக்காரரான வசிஷ்டர் அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கு உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் அதர்வ முனிவர் போன்ற கெட்டிக்காரரான முனிவர்களாலே அப்படின்னு உத்தமூர் சுவாமி எடுத்திருக்கார். அதர்வ முனிவர் யார் அப்படின்னா, இந்த ததீச்சி அப்படின்றவரோட அப்பா. ததீச்சி தான் நமக்கு தெரியும், அவரோட முதுகெலும்பு எடுத்து தான் வஜ்ராயுதம் பண்ணார் இந்திரன். அந்த ததீச்சி முனிவரோட அப்பா யாருன்னா அதர்வ முனிவர். அவர் ஆக அதர்வ முனிவர் போன்ற கெட்டிக்காரரான முனிவர்களாலே பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டதுன்னு உத்தமூர் சுவாமி வியாக்கியானம். அதர்வன வேதத்தில் கெட்டிக்காரரான வசிஷ்டர் முதலானவர்களாலே அப்படின்னு நம்மாண்டவன் வியாக்கியானம். இந்த அதர்வ முனிவர் தான் அதர்வன வேதத்துக்கு ஒரு வகையில் காரணமானவர் அப்படிங்கிறதுனால இது எப்படி இருந்தாலுமே அந்த பதத்தை சொல்கிறதுன்னு தான். ஆனால் ஒரு யூகம் என்ன இந்த இதில் பெரியவாளோட ஒரு யூகம் என்ன அப்படின்னா, அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மாழ்வாரோட 4 ஸ்ரீசுக்திகளுமே 4 வேதத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சாம வேதத்துக்கு ஒப்பானது திருவாய்மொழின்னு சொல்கிற மாதிரி அதர்வன வேதத்துக்கு ஒப்பானது பெரிய திருவந்தாதி அப்படின்னு சாய்ப்பா பெரியவா. இப்போது இதுக்கு பிரபந்த ரக்ஷை அப்படின்ற ஒரு ஸ்ரீகோசத்தில் உத்தமூர் சுவாமி பெரியவாளோட நிர்ணயம் எப்படி இருக்குது இந்த பெரிய திருவந்தாதிக்குன்னு சாய்ச்சிருக்க. அதில் என்னென்னா, இந்த பெரிய திருவந்தாதி எழுதும்போது நம்மாழ்வாரோட மனநிலைமையானது எதுக்கு ஒப்பானது அப்படின்னு அதில் சாய்க்கிற, பரதன் பாதுகையை ஏழை பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி ராமன் திருப்பி எப்போ வருவார்னு அந்த வெயிட் பண்ணுற பீரியட் இருக்குது இல்லையா, ராமனுக்காகவே நினச்சி மனசு உருகி அந்த ராமன் எப்போ வருவார், நம்ம எப்போ பார்ப்போம் ராமனன்னு ஏங்கி இருக்கிற அந்த மனநிலைமைக்கு
ஒப்பானது ஆழ்வாரோட மனநிலைமையானது பெரிய திருவந்தாதியில் அப்படின்னு பிரபந்த ரக்ஷையில் உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். இதுதான் பெரியவாளோட நிர்ணயம் அப்படின்னு அவர் சாய்க்கிறார். ஆக இந்த அதர்வண வேதம் அப்படிங்கிறது பெரிய திருவந்தாதியை குறிக்கிற ஒரு டினோட் பண்ணுற ஒரு கிரந்தம் இது. அதில் நம்மாழ்வாரோட நிலை என்ன அப்படின்னா, இப்போ பரதன் இந்த பாதுக பட்டாபிஷேகம் நடக்கும்போது என்ன மனநிலையில் இருந்தாரோ அந்த நிலையை விவரிக்கிறது தான் பெரிய திருவந்தாதி. அதனால் கூட ஒருவேளை இங்கே அந்த அதர்வனம்ன்ற சொல்ல யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு யூகம். அது பெரியவா இந்த மாதிரி இந்த 4 வேதத்தையும் 4 கிரந்தங்களுக்கு ஒப்பானதாக எடுத்ததுனால வரக்கூடிய ஒரு யூகம். ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாதுகையோட பட்டாபிஷேக ஜலத்தினால மக்களோட கண்ணீரானது போக்கடிக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ அதுவே நமக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, பாதுக தீர்த்தமானது, ஸ்ரீபாத தீர்த்தமானது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் அழுகையையும் நீக்கும் வல்லமை உடையது. அது எந்த ஒரு கஷ்டத்தையும் போக்கடிக்கக்கூடியது. சோகங்களை, ஜலங்களை, கண்ணீரை துடைக்க வல்லது அப்படின்னு நமக்கு சொல்கிற ஸ்லோகமாக இது நமக்கு புரியுது. இப்போது இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனங்களுக்கு பெருமாள் இல்லாத குறை ஆச்சாரியர்களாலே தீருகிறது அப்படின்னு. அப்போ எந்த ஆச்சாரியன்? நம்மாழ்வார் தான். இந்த ஜீவாத்மான்றது பெருமாளை பிரிஞ்சு இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அவ்வளோ வருத்தப்பட்டு அழறது, பெருமாளை போய் சேர முடியலையே அப்படின்னு. அப்போது தன்னுடைய தீர்த்தத்தால் அந்த அழுகையை போக்கினவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் தான். அது என்ன தீர்த்தத்தால் போக்கினார் அப்படின்னா, நம்மாழ்வாரை அதை எடுத்திருக்கார் திருவாய்மொழியில். தீர்த்தனு கற்ற பின் மற்றோர் சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் 1000 இவை 10 வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கியுரைப்பர் தம் தேவியர்க்கே அப்படின்னு எடுக்கிறார். அதாவது தீர்த்தனு கற்ற பின் மற்றோர் சரணில்லை என்றெண்ணி, பெருமாளை விட்டால் வேற கதியே இல்லை நமக்கு அப்படின்னு. தீர்த்தன் அப்படின்றது பெருமாளை சொல்கிற வார்த்தையா, அவரை விட்டால் வேற கதியே இல்லைன்னு நினைக்கிற தீர்த்தனுக்கே, அவருடைய அடியார்களுக்கு தீர்த்த மனத்தினாகி, பெருமாள் தான் நமக்கு எல்லாமே தீர்த்து மனசை ஆய கட்டிட்டோம். அப்பேற்பட்ட செழுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் 1000 அப்படிங்கிற இந்த பாசுரங்கள்லாம் தீர்த்தங்கள்னு அவரே எடுக்கிறார். இந்த தீர்த்தனை பற்றி பேசுறதுனால இந்த பாசுரங்கள் அத்தனையுமே தீர்த்தங்கள் 1000 எடுக்கிறார். இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தில் என்ன புரியறது அப்படின்னா, நம்மாழ்வாரோட தீர்த்தமானது நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியது. பாதுகையின் பட்டாபிஷேக தீர்த்தமானது ஜனங்களோட கண்ணீரை போக்கினது அப்படிங்கிறது ஸ்லோகத்தோட அர்த்தம். அதோட சுவாபதேசம்னு பார்த்தோன்னா, நம்மாழ்வாரோட தீர்த்தங்களான இந்த 1000 தீர்த்தங்கள் 1000 இவை 10 வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. தேவலோகத்தில் இருக்கிறவாள்லாம் இவர் யார் தெரியுமா, இவர் அப்பேற்பட்ட தீர்த்தர் அப்படின்னு நம்மளை கை காமிச்சு சொல்லுவாளாம். யார்கிட்ட சொல்லுவா? அவளோட தேவியர்க்கே அவகிட்ட சொல்லுவாளாம். இவாளெல்லாம் பெருமாளை சேவிக்கிறவா, அந்த தீர்த்தனை சேவிக்கிற தீர்த்தர்கள் இவாள்லாம் அப்படின்னு அவ பத்னிகள் கிட்ட தேவர்கள் நம்மளை கை காமிச்சு சொல்லுவாளாம். எப்போ நம்மளை அந்த மாதிரி சொல்லுவா? இந்த தீர்த்தங்கள் 1000 இவை 10 வல்லார்களை, இந்த திருவாய்மொழியை சேவிக்கிறவாளை அந்த மாதிரி சொல்லுவான்னு நம்மாழ்வாரே எடுக்கிற பாசுரம் இது. ஆக தீர்த்தங்கள் அப்படிங்கிறது நம்மாழ்வாரோட இந்த திருவாய்மொழி மட்டும் இல்லை, இந்த 4000 தீர்த்தங்கள் தான் நமக்கு. ஆக இந்த தீர்த்தமானது நம்மளுடைய கஷ்டங்களை போக்க வல்லது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு அடியே. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஸ்ரீபாத தீர்த்தத்தோட பெருமையானது இன்னொரு முறை பறைசாற்றப்படுகிறதுன்னு சொல்லி தலை கட்டுகிறேன் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.